நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டில் எங்கே தான் இந்த சன்ஃப்ளவர் தோட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? யூஸ்வலாக ஜூன், ஜூலை, செப்டம்பர் மந்த்ஸில் எல்லாமே சன்ஃப்ளவர் சீசனாக இருக்கும். ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நிறைய இடத்துல சன்ஃப்ளவர் தோட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக சாம்பவர் வடகரை, சுந்தரபாண்டியபுரம், அதுக்கப்புறமா சுரண்டைக்கு போகிற ரோட்டில் எல்லாமே நிறைய சன்ஃப்ளவர் தோட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வீக்கெண்ட் அந்த சன்ஃப்ளவர் தோட்டத்தில் போய் ஒரு எஸ்தட்டிக் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே நடந்த சம்பவங்களை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ 2 பைக்கில் போயிருந்தோம். இன்னொரு பைக்கில் வந்த பக்கீஸ் ரூட்டு மாறி மாறி ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே எங்கேயோ சுற்றிட்டு இருச்சுங்க, கூகுள் மேப் பார்க்க தெரியாமல். ஃபைனலாக 1 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்தில் போய் ஒரு வழியாக சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு தோட்டத்துக்கு போனோம். அங்கே 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு தோட்டத்தில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீ என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோட்டத்துக்கு போனோம். அங்கே தான் யூஸ்வலாக போன வருஷமே அங்கே தான் போயிருந்தோம். ஸோ அதே தோட்டத்துக்கு போனோம். அங்கே எந்த காசும் கேட்கல. சரி அப்படியே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே நிறைய காய்கறி தோட்டம்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே விளையிற காய்கறி எல்லாமே அங்கேயே சேலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே சீப்பான ரேட்டில் பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கல என் ஃப்ரெண்டு அங்கே விழுந்து வாரிய காட்சிகளை என்னால் படம் பிடிக்க முடியலை. இருந்தாலும் அந்த மாதிரி ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சகதிக்குள்ளே நானாலும் காலை தான் விட்டேன். சரியா, சில பேர் ஃபோனையும் விட்டேன். செருப்பு உள்ள சாணியாக ஜாலியாக நம்ம குளிச்சுட்டு ஒரு வழியாக செருப்பை கழுவி விட்டோம். அதனால கழட்டிடுவோம். பெஸ்ட்டு கழட்டி இங்கேயே கிடக்கட்டும். அப்படியே இந்த செருப்பை தூக்கிட்டு போயிடும். ஊறி எங்கிட்ட இந்த கிணத்துக்கு போயிடும். ஃபாலோ பண்ணி வா. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. வெறி உள்ள முதல்ல இருக்கும் மேனோஸ் வேல்ல பார்த்தோம் இல்லையா? காலையில விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அந்த அப்படி போலாம். பொழுது விடிய விட மாட்டேங்குது. எல்லாரும் போற வழியில போமே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல நின்னுட்டு எங்களையே பார்த்துட்டு இருக்க. ஒன்னு பார்த்தாலும் எல்லாம் திரும்பிக்கிடும். இங்க பாருங்க, மூஞ்சி தெரியாம நிக்கிறாங்க. பின்னாடி கொம்பு வைக்க இவன் விழுந்து அந்த இடம் கொஞ்சம் பள்ளமாயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் யாராவது சன்ஃப்ளவர் தோட்டத்தில் அந்த வரப்புல ஒரு 1/2 அடி பள்ளமா இருக்கும். இவ பண்ணதுதான். அக்கா இப்ப குப்புற விழுவா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம கூட படிச்ச பொண்ணுங்கள்லாம் கையில 2 குழந்தையோட திரியுதுங்க, நம்ம இன்னும் குழந்தையாவே திரியிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம போய் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்தோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லொக்கேஷனோட லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி கூகுள் மேப்பை கரெக்டாக போட்டு அந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். Stay tuned and subscribe to RS Lifestyle for more such contents.